அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். ஜெய் ஸ்ரீராம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா, ராவணனின் வீழ்ச்சிக்கு காரணம் ஆணவத்தின் தோல்வியா அல்லது தர்மத்தின் வெற்றியா? சாதாரண மனுஷங்கள நம்ம எடுத்துக்கிட்டா கூட, அவங்களோட ஒரு சில குணங்கள வச்சே அவர நல்லவங்களா, கெட்டவங்களா நம்ம முடிவு பண்ணிற முடியாதுங்க. ஏன்னா, ஒவ்வொருத்தவங்க பார்க்குற கண்ணோட்டத்த பொறுத்து இருக்கு. அந்த வகையில ராவணனோட வீழ்ச்சிக்கு என்ன காரணங்கிறத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். "போதம் தரும் கல்வி பொன்றவரும் காலத்து அயல் மாதர் மேல் வைத்த மனம்." இந்த பாடலுக்கு என்ன பொருள்னா, கல்வி, செல்வம், புகழ் என எத்தனை செல்வங்கள் நம்ம வச்சிருந்தாலும், பிறர் மனைவி மீது நம்ம ஆசைப்பட்டோம்னா, அந்த செல்வங்கள் எல்லாம் நம்மள விட்டு போயிரும், அழிஞ்சிருங்கிறது தான் அந்த பாட்டோட பொருள். ராவணன் சீதா மேல ஆசைப்படுறாங்க. அத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். ராவணனோட தங்கை சூர்ப்பனகை மூக்கு, முகம், சிதைந்த உடல் என அலங்கோலமா வந்தத பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் இப்படி நடந்ததுன்னு ராவணன் சூர்ப்பனகைய பார்த்து கேட்கும்போது, இது மானுடர்களால் நிகழ்ந்ததுன்னு சூர்ப்பனகை சொல்றாங்க. சரி, இப்படி நிகழ்வதற்கு நீ என்ன பண்ண? அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி கேட்கிறாரு ராவணன். இந்த இடம் வரைக்கும் ராவணன் நம்ம எல்லாருக்கும் நல்லவனா தான் தெரிகிறாரு. தன் அண்ணனோட பலவீனத்த புரிஞ்சுக்கிட்டு, இதுவரைக்கும் ஆண்கள பத்தியே பேசிக்கிட்டு இருந்த சூர்ப்பனகை திடீர்னு சீதாவ பத்தி பேசுறா. சீதா உனக்கு சொந்தமாக்கணும்னு சொல்லி தான் நான் அங்க போனேன் அப்படின்னு சூர்ப்பனகை ராவணன்ட்ட சொல்றான். ராவணன் திடீர்னு அந்த சீதாவ பத்தி கேட்டதால சீதாவோட அந்த அழகுல மயங்கி, சீதா முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. ஆனா சூர்ப்பனகை சொல்ற வார்த்தைகளை வச்சே சீதாவு மேல மயக்கம் கொள்றான் ராவணன். சூர்ப்பனகை இந்த இடத்துல சீதாவ பத்தி எதுக்கு சொல்றான்னா, காரணம் இருக்கு. என்னன்னா, ராவணனையும் சீதாவையும் சேர்த்து வச்சா தான் ராமன் தனக்கு கிடைப்பாருங்கிற ஒரு கெட்ட எண்ணத்துல தான் சூர்ப்பனகை இந்த மாரி செயல செய்றா. ராவணனோட வீழ்ச்சிக்கு என்ன காரணம்னா, மாற்றான் மனைவி மீது கொண்ட காமம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிய வருது. யார்கிட்ட போய் சொன்னா சீதாவ கடத்தலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, ராவணன் மாரீசன்ட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லி, நீங்க தான் சீதாவ கடத்தணும்னு சொல்லும்போது, மாரீசன் ஏற்கனவே ராமன பத்தி தெரிஞ்சதால, ராமனோட பலத்த பத்தி தெரிஞ்சனால, வேண்டாம் இப்படி பண்ண வேணாம்னு சொல்றதெல்லாம் கேட்காம, ராவணன் அவர் பேச்ச கேட்கல. கடைசியில என்ன பண்றான்னா, மாரீசன ஒரு மான் வடிவத்துல சீதாவ கடத்த அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா, மான் வடிவத்துல சென்ற மாரீசன் ராவணால கொல்லப்படுறாரு. இத தெரிஞ்சுக்கிட்ட ராவணன், மாறு வேடத்துல ராமனும், லட்சுமணனும் இல்லாத நேரம் பார்த்து சீதாவ கடத்த போறாரு. இந்த இடத்துல ராவணன் ஒரு வீரனா இருந்தா போர் புரிஞ்சு சீதாவ கடத்தியிருக்கணும். ஏன் மாறு வேடத்துல போகணும்? இந்த இடத்துலயும் ராவணன் வீழ்ச்சி அடைகிறான். விபீஷணர் அண்ணன் ராவணன் போறது வழி தப்புன்னு தெரிஞ்சுதான் ராமர் பக்கமே சேர்ந்துக்குவாரு. ஆனா இத தப்பா புரிஞ்சுக்கிட்ட ராவணன் என்ன பண்றாருன்னா, நீ போய் இப்ப ராமர்ட்ட போய் சேர்ந்துக்கிட்ட, நீனும் ராமர் என்னை கொன்னுட்டு நீ இலங்கைக்கு அடுத்த அரசராகணும்னு பார்க்குறங்கிற ஒரு கெட்ட எண்ணத்துல இந்த இடத்துலயும் ராவணன் வீழ்ச்சி அடைகிறான். ராவணன் என்ற யுத்தத்தில் ராமன் வெற்றி பெற்று தர்மம் வென்றது. நன்றி. வாழ்க வளமுடன். எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நடுவர்களுக்கும் நன்றி.